அடிக்கிறோம், பயங்கரமா ருசிக்கிறோம். இன்னைக்கு ஒரு புட்டி. ரொம்ப சந்தோஷமா இருந்தது, பெருமையாவே இருந்துச்சு. உங்க அப்பா அம்மா காலத்துல தாத்தா காலத்துல கேள்விப்பட்டிருக்கீங்களா? இல்லப்பா, நாங்க பார்த்ததே கிடையாது. எங்க அப்பா காலத்துலயும் இல்ல, எங்க தாத்தா காலத்துலயும் இது இல்ல. எப்ப நடந்துச்சுன்னா எங்களுக்கு தெரியல. ஆனா இப்ப வந்து நல்லபடியா பெருசா பெரிய அளவுல ரொம்ப பிரம்மாண்டமா அந்த மாடக்குழம்பே சொல்லிக்கிற அளவுல ரொம்ப நல்லா பண்ணியிருந்தாங்க. எங்களுக்கு ரொம்ப சந்தோஷமா இருக்கு. ஏன்னா நாங்க அங்க பிறந்திருக்கோம், அதனால எங்களுக்கு ரொம்ப பெருமையா இருக்கு. இன்னைக்கு அப்படியே தடபுடலாம் ஒரு அசைவ விருந்து போய்கிட்டு இருக்கு, இது எப்படி இருக்கு? ரொம்ப நல்லா இருக்குப்பா, ரொம்ப சந்தோஷமா இருக்கு. எல்லா மக்களும் நல்லா சாப்பிட்டு போறாங்க வயிறார. இதுதான் முக்கியமா வேணும். ஏன்னா எல்லாரும் சாப்பிட்டு போறதுனால, வயிறார சாப்பிட்டு போறதுனால நம்ம பங்காளிகளுக்கும் நம்ம என் பிறந்த பிள்ளைகளுக்கும் எல்லாத்துக்குமே ரொம்ப சந்தோஷம். நல்லாவும் இருக்கு, பெருமையா இருக்கு. எல்லாரும் பேசுவாங்கல்ல. இது பாத்தீங்கன்னா மாசி கலரி திருவிழான்னு சொல்லுவாங்க. இந்த மாசி கலரி திருவிழான்னு பாத்தீங்கன்னா எங்க மூதாதையர்கள்ல எத்தனாவது தலைமுறைக்கு முன்னாடி இந்த மாசி கலரி திருவிழா பாத்தீங்கன்னா எங்க மூதாதையர் காலத்துல நடந்துன்னு சொல்றாங்க. அது எந்த தலைமுறையில யார் எடுத்து நடத்தினாங்கன்னு எங்களுக்கு தெரியல. தலைமுறைகள் இருக்க ஆளுகள் தான் மாறிக்கிறாங்க, சாமி மாறாதுல அப்படின்னு சொல்லி எங்களுக்கு திருவிழா இருக்கு அப்படின்றத கேள்விப்பட்டு எங்களுடைய சாமிகள் அனைத்து பரிவார தெய்வங்களும் இறக்கி ஒரு வழிமுறையா ஒரு சாமி கிட்டே கேட்டோம். ஒரு சாமியை சொல்றதை கேட்டு இப்ப இருக்க எங்க மூதாதையர்கள் ஒருவரையும் சந்திச்சு ஒரு ஆவணங்களா திரட்டி இந்த திருவிழா வந்து எங்க இளைஞர்கள் இப்ப எங்க சித்தப்பாமார்கள் அப்பாமார்கள் எல்லாரையும் சேர்த்து ஒன்னா நிப்பாட்டி நாங்க ஒரு கலந்து ஆய்வு பண்ணி பெரிய ஒரு போராட்டத்துக்கு அப்புறம் இந்த வழிபாட்டை வந்து நாங்க எடுத்து நடத்தியிருக்கோம். இந்த வழிபாடோட சிறப்பு என்னன்னு பாத்தீங்கன்னா, மாடக்குளம் ஈராடி ஐயனார் கோவில் கிராமத்துக்கு அனைவருக்குமே பொதுவான கோவில். ஆனா பாத்தீங்கன்னா எல்லாரும் வந்து வழிபடுவாங்க. ஆனா இங்க இருக்க பரிவார தெய்வங்களை அருளாடுறதுக்கு மற்றும் ஊர் மக்களுக்கு ஆசீர் வழங்குறதுக்கு பாத்தீங்கன்னா அது எங்களுடைய ஈராடி ஐயனார் கோவில் பங்காளிகளுக்கு மட்டுமே பாத்தியப்பட்டது. அந்த மாசி கல்லறி திருவிழா வந்து எல்லாருமே தனிப்பட்டு ஒருத்தவங்க அவங்கவுங்க பாரம்பரியமான திருவிழா கொண்டாடுவாங்க. கிராமமே ஒன்றிணைஞ்சு கொண்டாடுற மாதிரி சம்பந்தப்பட்டது எங்களுடைய மாசி கல்லறி திருவிழா. அதனுடைய அடையாளமா தான் 10 நாளா திருவிழா வந்து மந்தையில அருளாடிகள் ஊர் மக்கள் அனைவருக்கும் ஆசி வழங்குவாங்க. எல்லா மக்களும் வந்து ஆசி வாங்கிட்டு போவாங்க. மேலும் ஒரு அனைத்து சமுதாய நல்லிணக்கமா தான் மணப்பட்டி புகழ் செல்வம் அன்னை வழங்குற அறுசுவை கிடாய் வெட்டி அன்னதானம் நடத்திக்கிட்டு இருக்கோம். எல்லா மக்களும் எங்க ஈடாடி ஐயனார் கோவில் பங்காளிகளா மாமன் மைத்துனர்களாகவும் அண்ணன் தம்பியாகவும் உடன்பிறப்பாகவும் நினைச்சு வந்து எல்லாரும் வந்து மனசார சாப்பிட்டு இறைவனோட ஆசி பெற்று போய்கிட்டு இருக்காங்க. இன்னைக்கு இருக்க இளைஞர் சமுதாயம் இந்த சாமி ஆடுறது இதெல்லாம் பார்த்தா என்ன சொல்றாங்க? எல்லாமே அதான் திரைப்படத்திலே பழமைகள் ஒவ்வொன்றையும் எடுத்து கொண்டு வர்ற மாதிரி இளைஞர்கள் அனைவருமே நம்மளுடைய பழமையும் பாரம்பரியத்தையும் பண்பாட்டையும் மீட்டெடுக்கணும் அப்படின்ற ஒரு இதுல ஒத்த கருத்தா வந்ததுனால இந்த திருவிழாவை நாங்கள் இளைஞர்களா எடுத்து நடத்துறதுக்கு எங்களுக்கு ரொம்ப வசதியா இருந்துச்சு. உங்க பேரு? என் பேரு மாடக்குளம் சாமியாடி பெரிய கருப்பன், கொல்லிப்பேரன், மாடக்குளம் பிரதீப் குமார். ரொம்ப சந்தோஷமா இருக்கு. எங்க அம்மா காலம் எங்க பாட்டி காலத்துல கூட பார்க்காத திருவிழாவை நாங்க இன்னைக்கு பார்த்துட்டோம். ரொம்ப சந்தோஷமா இருக்கு. சொந்தக்காரங்க வந்தாங்க, சாமி கும்பிட்ட மாதிரி இருந்துச்சு. கறி விருந்து வேற நடக்குது. நல்லா சாப்பிட்டு நல்லா திருப்தியா சந்தோஷமா இருக்கிறோம். நாங்க பொதுவா மதுரை அப்படின்னா அந்த காரசாரமான கறி விருந்து அடிச்சுக்கிற முடியாது. சாமி கும்பிட்ட கையோட அப்படியே வெறித்தனமா ஒவ்வொருத்தரும் சாப்பிட்டுக்கிட்டு இருக்காங்களே, இது எப்படி இருக்கு பார்க்கும்போது? ரொம்ப சந்தோஷமா இருக்கு. சொந்தக்காரங்க யார் எங்க தூரமா இருக்கவங்களா வந்து நல்லா சாப்பிட்டுட்டு இருக்காங்க. எங்க சொந்தக்காரங்க பக்கத்து சொந்தக்காரங்க எல்லாருமே வந்து நல்லா சாப்பிட்டுட்டு இருக்காங்க.